உசிலம்பட்டி தொகுதியில் ஐயப்பன் மீண்டும் களம் இறங்குகிறார். எந்த கட்சி சார்பாக களம் இறங்குறாரு? அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக களம் இறங்குறார். 2021 சட்டசபை தேர்தலின் போது அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஐயப்பன் இம்முறை திருமதி சசிகலா அவர்களால் அறிவிக்கப்பட்ட வேட்பாளராக களத்தில் நிற்கிறாங்க. எதனால நிற்கிறாரு, ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். உசிலம்பட்டி தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உசிலம்பட்டி தொகுதியில் எம்எல்ஏயாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ஐயப்பன். 2021 சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இரண்டாவது இடத்துக்கு அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கதிரவன் போட்டியிட்டார். மூன்றாவது இடம் டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக நின்ற மகேந்திரன் அவர் கிட்டத்தட்ட ஒரு 53,000 வாக்குகள் வாங்கினார். 2021 தேர்தல் முடிஞ்ச உடனே அதிமுகவில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு சலசலப்பு. ஐயா ஓபிஎஸ் அவர் தர்மயுத்தம் தொடங்கினாங்க. இந்த தர்மயுத்தத்துக்கு மிகவும் பக்கபலமாக இருந்து செயல்பட்டவர் ஐயப்பன் தான். இன்னைக்கு வைத்திலிங்கமும் கூட இருந்தார், மனோஜ் பாண்டியனும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கூட இருந்தாங்க. இரண்டு பேருமே திமுகவில் போய் இணைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே இன்னைக்கு திமுகவில் போய் இணைஞ்சிட்டாங்க. அவர் கூட போய் இணைஞ்சவர் தான் உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன். அதிமுகவில் இருந்து திமுகவில் போய் இணைஞ்ச உடனே ஐயப்பனுக்கான அங்கே ஒரு மதிப்பு மரியாதை எதுவுமே கிடையாது. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஓபிஎஸ் கிட்டே போய் முறையிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு உசிலம்பட்டி தொகுதியில் ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஐயப்பனை அணுகி யாரும் திமுகவை சேர்ந்தவர்கள் யாருமே வரலை. நேராக போய் ஓபிஎஸ் அவர்களை போய் சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ உசிலம்பட்டி தொகுதிக்குள்ள ஒரு முன்னாள் எம்எல்ஏவை நம்ம நிற்கிறோம், நம்ம இந்த இடத்துல நம்ம யாரையுமே நம்ம கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்களே அப்படி ஒரு எண்ணமும் ஏற்பட்டது. இரண்டாவது 2026 சட்டசபை தேர்தலில் நிற்கிறதுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மட்டுமே போடிநாயக்கனூர் தொகுதியை தேர்ந்தெடுத்து அவங்க வாங்கிக்கிட்டாங்க. தன் பின்னால் உசிலம்பட்டி ஐயப்பனை கைவிட்டுட்டாங்க. உசிலம்பட்டி ஐயப்பன் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் பேசுகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கேட்குறாங்க, ஓபிஎஸ் பின்னாடி போனீங்க, ஓபிஎஸ்க்கு ரொம்ப விசுவாசமாக இருந்தீங்க, அவர் போடிநாயக்கனூர் தொகுதியை வாங்கிட்டாரு, உங்களை அம்போன்னு விட்டுட்டாரு, நீங்கள் ரொம்ப விசுவாசமாக இருந்தீங்களே அப்படின்னு சொல்லி அங்கே கேட்கும்போது ஐயப்பன் அவர் சொல்கிறாங்க, என்னை நடுத்தருவில் விட்டுட்டாரு, எனக்கு இந்திய பெருங்கடலையே தூக்கி போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தியில் பேசுகிறார். இந்த விரக்தியில் பேசின உடனேயே திருமதி சசிகலா அவர்களுடைய காதுக்கு போகுது. உடனே உசிலம்பட்டி முன்னாள் எம்எல்ஏ ஐயப்பனை கூப்பிட்டு, நீங்கள் வந்துருங்க, எங்கள் பக்கம் வந்துருங்க, அதே தொகுதியில் நீங்கள் நில்லுங்க, உங்களை நான் வெற்றி பெற செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வேட்பாளராகவும் அறிவிச்சிட்டாங்க. 2021 சட்டசபை தேர்தலின் போது திருமதி சசிகலா அவர்கள் அந்த தேர்தல் களத்திலே இல்லை. ஆனால் 2026 தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த தேர்தல் களத்துக்குள்ள வந்துட்டாங்க. உசிலம்பட்டி தொகுதியினுடைய வேட்பாளராக ஐயப்பன் அவர்கள் இன்னைக்கு பெருந்திரளான ஒரு கூட்டத்தை கூட்டி கொண்டு போய் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க. 1-2 பேர் பின்னாடி போகலாங்க. கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்டவர் ஊர்வலமாக போய் இன்னைக்கு ஐயப்பன் அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே அதிமுக துண்டை தோளில் போட்டுக்கிட்டு தான் எல்லாருமே வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது பின்னாடி போனாங்க. இன்னைக்கு அதிமுகவும் ஒரே துண்டு தான், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும் ஒரே துண்டு தான், இன்னைக்கு அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும் ஒரே துண்டு தான். கருப்பு வெள்ளை சகப்பு இந்த 3 கலர் தான் இந்த 3 கட்சிகளுக்குமே அடங்கி இருக்குது. இன்னைக்கு ஐயப்பன் உசிலம்பட்டி தொகுதியில் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லார்ட்டையுமே இருக்குது. 2021 சட்டசபை தேர்தல் அப்படிங்கும்போது வெற்றி பெற்ற ஐயப்பன் இரண்டாவது இடத்துக்கு அகில இந்திய பார்வர்ட் பிளாக், மூன்றாவது இடத்துக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, 2021 சட்டசபை தேர்தலின் போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் நின்ற மகேந்திரன் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு அங்கே அதிமுகவில் இணைஞ்சிட்டாங்க. இணைஞ்ச உடனே என்னாச்சு, அவருக்கு இந்த 2026 சட்டசபை தேர்தலுக்கு சீட்டு கொடுத்தாச்சு. இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்தவங்க பூராக்குமே ஒரு வெறுப்பு இருக்கு. எப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து நம்ம அரசியல் பண்ணிட்டோம், இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு டிடிவி தினகரன் மீது ஒரு எதிர்ப்பும் இருக்குது. அப்ப உசிலம்பட்டி தொகுதியில் இன்னைக்கு ஐயப்பன் களத்தில் நிற்கிறாங்க அப்படின்னா, எதிர்த்து போட்டியிடக்கூடியது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா காங்கிரஸ். திமுக சார்பில் பார்வர்ட் பிளாக் இருந்தாலும் அதிமுக சார்பில் பார்வர்ட் பிளாக் இருந்தாலும் அந்த கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அந்த உசிலம்பட்டி தொகுதி மட்டுமே பார்வர்ட் பிளாக் தான் ஒதுக்குவாங்க. ஆனால் திமுக என்ன பண்ணிட்டாங்க, இந்த வட்டம் காங்கிரஸுக்கு ஒதுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் காங்கிரஸ் அந்த தொகுதியில் நின்றது. ஆனால் இந்த முறை காங்கிரஸ் களத்தில் நிற்குது. அதிமுக சார்பில் நிற்கக்கூடிய மகேந்திரனுக்கு மக்களுடைய செல்வாக்கு அங்கே ஓரளவு குறைவாக தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. கதிரவன் அவர்கள் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் இருக்கக்கூடிய கதிரவன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழல், சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு வாங்கி தராமல் போனது, இந்த தொகுதி பார்வர்ட் பிளாக்குக்காக ஒதுக்கணும் சொல்லியும் அது வேறு கட்சிக்கு போனது, இப்படி அல்லாத ஒரு உட்கட்சி பூசலும் அங்கே நிறைய இருக்குது. திருமதி சசிகலா அவர்கள் அந்த உசிலம்பட்டி தொகுதியில் போய் பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க அப்படின்னா,
அதிமுகனுடைய பெரும்பான்மை வாக்குகளை உசிலம்பட்டி ஐயப்பனை பக்கம் திருப்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ மகேந்திரன் இருக்கார் இல்லையா, அமமுக சார்பில் போட்டியிட்டவர் 53,000 வாக்கு வந்து வாங்கியிருக்காங்க. அந்த சமயத்தில் டிடிவி தினகரனை ஆதரித்து போட்ட வாக்குகள் இன்னைக்கு அதிமுகவில் போய் இணைஞ்சிருக்கிறாரு. இப்போ அதிமுகவில் போய் இணைஞ்சதுனால இது எதிர்ப்பும் வந்து இருக்குது. திருமதி சசிகலா அவர்களும் களத்துக்குள்ள வந்துட்டாங்க. அப்போ அந்த அமமுகனுடைய வாக்குகள் அப்படியே யார் பக்கம் போகுது அப்படின்னா திருமதி சசிகலா அவர்கள் பக்கம் வந்து போகுது. அப்போ அந்த இடத்துல அவர் போகும்போது உசிலம்பட்டி தொகுதியை பொறுத்தளவு இந்த 5 ஆண்டு காலத்தில் ஐயப்பன் அவர்கள் செய்த அந்த மக்கள் நல பணிகள் இருக்கு இல்லையா, அதுகளெல்லாம் பார்க்கும்போது உசிலம்பட்டி தொகுதியை பொறுத்தளவில் ஐயப்பன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. காரணம், அங்கே சமுதாய ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே இப்போ மகேந்திரன் நின்றாலுமே இன்னைக்கு திருமதி சசிகலா அவர்கள் களத்துக்குள்ளே வந்தது. இப்போ ஐயப்பன் வந்து இப்போ ஓபிஎஸ் அவர்களால் தனிமைப்படுத்தப்பட்டது. இன்னைக்கு கதிரவனால் வந்து சீட்டு வாங்க அந்த தொகுதி வந்து பவர் பிளாக்காக ஒதுக்குவார்னு சொல்லி எதிர்பார்த்த நிலையில் அவர் வந்து கைவிட்டது. இப்படி எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு வந்து ஐயப்பன் அவர்களுக்கு அந்த தொகுதி வந்து சாதகமாக இருக்குது. இப்போ சசிகலா அவர்கள் வந்து களத்துக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ டிடிவி தினகரனே ஒரு வட்டம் சொன்னார், அவங்களாம் வந்து திடீர் சாம்பார் திடீர் இட்லி மாதிரி திடீர்னு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்குலாம் வந்து மக்கள் ஆதரவு இருக்காது, மக்களோட செல்வாக்கு இருக்காது, அவங்கள நம்பிலாம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. இன்னைக்கு ஐயப்பன் அவர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண வர்றாங்க. அவ்வளவு ஒரு கூட்டம் வந்து நிறைஞ்சிருக்குது. இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்வர்ட் பிளாக்கை சார்ந்தவங்க, அதிமுக சார்ந்தவங்க, திமுகவை சார்ந்தவங்க, மாற்று கட்சி சார்ந்தவங்க, மற்றபடி இது சாதிகளை கடந்து அவர் எம்எல்ஏ வருவதனால அவர் செய்தது, இப்போ எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தோட வந்து ஐயப்பன் அவர்கள் வந்து வேட்புமனு தாக்கலை பண்ணி இருக்கிறாங்க. திருமதி சசிகலா அவர்கள் எதிர்நோக்குறது என்ன அப்படின்னா முக்கியமான இடங்களா எதிர்நோக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா திருமங்கலம். இன்னைக்கு ஆர்பி உதயகுமாரை எப்படியாவது காலி பண்ணணும். இன்னைக்கு இப்போ இதை உசிலம்பட்டியை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அதிமுகவையும் நீங்க காலி பண்ணணும், காங்கிரஸையும் வந்து காலி பண்ணணும், அந்த நோக்கோட அவங்க வந்து இருக்கிறாங்க. முதலத்தூர் தொகுதியில வந்து அதிமுக திமுக இரண்டையுமே வந்து வீழ்த்தணும், அதுக்கு ராம்குமார் அவர்களை போட்டிருக்கிறாங்க. திருவாடங்க தொகுதி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுரேஷ் தேவரை வந்து அங்கே களத்துல வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. கோயில்பட்டியில வந்து இது பசுமன் தேசிய கழகத்துக்கு கூட்டணி கட்சி கொடுத்துருக்காங்க. சாத்தூர்ல இசைக்ராசா தேவர் வந்து நிற்கிறாரு. இப்படி முக்கியமான இடங்களை குறி வச்சு திருமதி சசிகலா அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்கான நேரங்களும் வந்து ஒதுக்கிட்டாங்க. அவர் இது 7ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் தென் மாவட்டங்கள்ல முக்கியமா அந்த இது ஆலங்குளம், வாசுதேவநல்லூர், தென்காசி, திருநெல்வேலி, இங்கிட்டு வந்து இப்போ திருவாடனை, ராமநாதபுரம், முதலத்தூர், பரமக்குடி, இந்த ஏரியாக்கள், தென் மாவட்டம் தூத்துக்குடி, இந்த ஏரியாக்கள்லாம் பிரச்சாரம் பண்ணுறதுக்கான இதை ஒரு அட்டவணை வந்து வெளியிட்டாங்க. உசிலம்பட்டி தொகுதி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சூழலை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுக சார்பில் நிற்கக்கூடிய மகேந்திரனுக்கு அதிமுக வாக்குகள் விழுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா அதிமுக கூட வந்து ஓட்டு போடுற ஒரு குரூப் இருப்பாங்க. இரட்டை இலை சின்னத்துக்கு விழுகக்கூடிய வாக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதிமுக வந்து விழுகும். காங்கிரஸ் நிற்கிறதுனால ஐயப்பனின் வெற்றியை வந்து ஈஸியாக கணிக்க முடியுது. உசிலம்பட்டி தொகுதியை பொறுத்தளவுல பார்வர்ட் பிளாக் எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறதோ அந்த கட்சி வந்து பார்வர்ட் பிளாக் தான் வந்து ஒதுக்குவாங்க. ஆனால் இந்த முறை திமுக சார்பில் வந்து காங்கிரஸுக்கு ஒதுக்குறதுனால உசிலம்பட்டி ஐயப்பனுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து சொல்றாங்க. நன்றி, வணக்கம்.